Hi friends, welcome to NG சமையல் in தமிழ். இன்னைக்கு மசாலா எக் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மசாலா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கரம் மசாலா தூள், வரமிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வேணும். அதனால் மறுபடியும் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆம்லெட் ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2மே நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றுறப்போ இந்த எல்லோ கலர் உடையாமல் உடச்சி ஊற்றிக்கோங்க. அதே மாதிரியே இந்த 2வது முட்டையுமே அந்த எல்லோ கலர் உடையாமல் உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. நான் ஆல்ரெடி தோசைக்கல்லை சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்திட்டு நம்ம உடச்சி வச்சுருக்கிற முட்டையை அதில் அந்த எல்லோ கலர் உடையாமல் ஊற்றிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஃபுல்லாகவே வச்சிடலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனியன்லாம் நல்லா கடிச்சு சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்திக்கலாம். தக்காளியை நீங்கள் சின்ன சின்ன பீஸாவை கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா குடமிளகாவை கூட இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஃபுல்லாகவே ஊற்றிடலாம். எல்லா சைடும் படுற மாதிரி ஊற்றணும். அப்போ தான் வெந்து வரப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லிக்விடாக அந்த மசாலா இருந்ததுனா தான் அந்த ஆம்லேட்குள்ளேயும் இறங்கும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே 5 நிமிஷத்துக்கு வேகணும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இறக்குறப்போ மேலே கொஞ்சமாக பெப்பர் தூள் தூவி விட்டுக்குங்க. தூவி விட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது மசாலா எக் ஆம்லெட் ரெடி. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.